புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். சென்னை வெற்றி திரையரங்கில் அயலான் திரைப்படத்தை காண வந்த நடிகர் சிவகார்த்திகேயன் செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை இப்போது காணலாம். ஒரு புது கண்டென்ட்டை நம்ம ஆடியன்ஸுக்கு காட்ட போறோன்ற சந்தோஷம் நிறையா இருக்கு. இது டெஃபினட்டாக எல்லாருக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தேட்டரில் நீங்கள் வந்து சிரித்து ரசித்து பார்க்குற ஒரு படமாக இருக்கும். அண்ட் ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ஃபேமிலியாக எல்லாரும் வெளில போகணும்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்க டெஃபினட்டாக தேட்டருக்கு வந்து இந்த படம் பார்க்கலாம். கண்டிப்பாக பிடிக்கும். சயின்ஸ் ஃபிக்ஷன் ப்ளஸ் ஃபேண்டசி வேறு இது. ஸோ நம்ம ஊரில் இந்த மாதிரி ஜானர்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. அதை முயற்சி பண்ணியிருக்கோன்றது ரொம்ப சந்தோஷம். இதுக்கு மேலே நீங்களாம் பார்த்து தான் சொல்லணும் நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம், நல்லா பண்ணியிருக்கோமான்னு. ஆமாம் நிச்சயமாக திருப்தியாக இருக்கும் சார். ஏன்னா அதிக நம்பர் ஆஃப் சிஜி ஷாட்ஸ், ஆனால் நமக்கு கொடுக்கப்படுற பட்ஜெட்டில் இதை வந்து சரியாக நிகழ்த்தி காட்டணுங்கிறது தான் மொத்த டீமோட உழைப்பும். அதை வந்து எவ்வளவு மேக்ஸிமம் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணியிருக்கோன்னு நம்புகிறேன். நான் எல்லாருடைய கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். ஜஸ்ட் கோ என்ஜாய். நீங்கள் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலியை கூட்டிகிட்டு போய் பாருங்கள். நான் இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க, போயிட்டு ரிப்பீட்ல வாங்க. தேங்க்யூண்ணா. ஆமா, எனக்கு வந்து பொங்கலுக்கு வந்து 2வது ரிலீஸ். இதுக்கு முன்னாடி ரஜினி முருகன் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படமா இருந்துச்சு. திரும்ப இப்போ பொங்கலுக்கு அயலான் வந்திருக்கு. இதுவும் அதே மாதிரி ஒரு பிடிச்ச படமா இருக்கும்னு நம்புறேன் நான். அது எப்படி மக்களை சந்தோஷப்படுத்துச்சோ அதே மாதிரி இதுவும் மக்களை சந்தோஷப்படுத்தும் நான் நம்புறேன் நான். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.